வெல்கம் பேக் டு குக் வித் பிரியா. குக் வித் பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கேக் ரெசிபி தாங்க நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். யார் வேணாலும் இதை ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப குயிக்காகவும் நம்ம பண்ணிடலாம். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த மாதிரி ஒரு அல்ட்ரா மாய்ஸ்டான ஒரு ஆரஞ்சு கேக்கை வந்துட்டு நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வாங்க ஆரஞ்சு கேக் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஆரஞ்சு கேக்குக்கு நான் வந்து நல்ல பழுத்த ஆரஞ்சு பழமாக எடுத்துக்கிட்டேன். நான் வந்து இன்றைக்கி 2 ஆரஞ்சு பழம் மட்டும் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆரஞ்சு கேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம தோலோடவே வந்து சேர்த்து இந்த பழத்தை அரைக்கலாம். கொஞ்சம் அந்த துவர்ப்போடு இருக்கும் அந்த கேக், அப்பயுமே ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், நான் 2 பழத்தை இந்த மாதிரி ரேண்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் ஒரு போர்ஷன் மட்டும் நான் வந்து தோலோடு கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சப்போஸ் தோல் வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெறும் பழம் மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பிளெண்டரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு பழத்தை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு 2 முட்டை சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்ககிட்ட பிளெண்டர் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கேக் பிளெண்டர் இருந்ததுன்னா நீங்கள் அதோட கூட நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணலாம். அடுத்து 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தால் நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஸ்மெல் இல்லாத எந்த எண்ணெய்னாலும் ஓகே. அடுத்து இதை நம்ம நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் தான் நம்ம வந்து மைதா சேர்க்க போகிறோம். மைதா பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 3/4 கப் அளவுக்கு மைதா சேர்க்க போகிறேன். நீங்கள் மைதாக்கு பதில் கோதுமை மாவு வச்சு கூட நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர். அடுத்து 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த கட்டியே இல்லாத அளவுக்கு நல்லா இதை கரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பால் கூட தேவையில்லை இதுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து நமக்கு கேக் பேட்டர், ஆரஞ்சு கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதை நீங்கள் எந்த மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களோ பேக் பண்ணுறதுக்கு, அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே எண்ணெய் வந்து படுற மாதிரி அதை வந்து க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து மைதா மாவு கூட டஸ்ட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஆரஞ்சு கேக் பேட்டரை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஆரஞ்சு தோல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஆரஞ்சு ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இதை வந்துட்டு நம்ம மேலே லைட்டாக தூவிக்கலாம். அந்த டேஸ்ட்டுமே உங்களுக்கு ஒரு பைட்லேயும் அந்த தோல் கிடைக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ஆரஞ்சு ஜெஸ்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேக் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்ம கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து அவனை ஆல்ரெடி 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து அதே 180 டிகிரி செல்சியஸில் 15லேருந்து 20 நிமிஷம் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட அல்ட்ரா மாய்ஸ்டான ஆரஞ்சு கேக் ரெடிங்க. இதே நீங்கள் குக்கரில் பண்ணுறீங்க அப்படின்னா 10 நிமிஷம் குக்கரை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 35லேருந்து 40 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா குக்கரில் கேக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், செம்ம அல்ட்ரா மாய்ஸ்டாக செம்ம சாஃப்டான ஆரஞ்சு கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. அப்படி இதில் இருக்க மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே வருங்க. இந்த சூடாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோக் வச்சு நீங்கள் வந்து கேக்கை வந்து நல்லா போக் பண்ணி விடுங்க. அங்கங்கே வந்து குத்தி விட்டுட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்சு ஜூஸை வந்து நீங்கள் அப்படியே மேலே வந்துட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே அந்த ஆரஞ்சு ஃப்ளேவர் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணி காமிக்கிறேன். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கேக் டீமோல்ட் பண்ணிவிட்டு
இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். உண்மையிலே சொல்கிறேங்க, செம்ம சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அந்த சூட்டோடு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் அல்ட்ரா மாய்ஸ்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. இதில் பேக்கிங் சோடா கூட நான் ஆட் பண்ணலாங்க. ஜஸ்ட் பேக்கிங் பவுடர் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு நீங்களும் இந்த அல்ட்ரா மாய்ஸ்டான ஆரஞ்சு கேக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் ரொம்பவும் ஈஸி. அண்ட் மறக்காமல் குக் வித் பிரியா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.